இனிய காலை வணக்கம். மார்கழி மாதம் 15ஆம் நாள், திருப்பாவை 15ஆம் பாசுரம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அலையின் மின் நங்கை மீர் போதருகிறேன். எல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிந்தும் வள்ளீர்கள், நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை, மாயனை பாடேலேர் என்பாவாய். இதன் பொருள் என்னவென்றால், ஏலே என் தோழியே, இளமை கிளியே, நாங்களெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குறியே என்று சற்று கடுமையாக தோழியை அழைக்கிறார்கள். அப்போது அந்த தோழி கோபத்துடன், என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்து விடுகிறேன் என்கிறார். உடனே தோழிகள், உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாகத்தான் இருக்கிறது, எவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறார்கள். அவளும் சிடுசிடுத்து சண்டையிடுகிறார். சரி சரி, எனக்கு பேச தெரியவில்லை, நீங்கள்தான் பேச்சில் திறமைசாலிகளாய் இருங்கள், நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள். அடியே, நாங்கெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன எங்களிடத்தில் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள் மற்ற தோழிகள். அவளும் சண்டைக்காரிதானே, பேச்சை விட மறுக்கிறாள். என்னவோ நான் மட்டும்தான் எழாதது போல் பேசுகிறீர்களே, எல்லோரும் வந்து விட்டார்களா என்கிறாள் தோழி. அவளிடம், வெளியே வந்து நீயே பாரே, எல்லோரும் வந்து விட்டார்கள். வலிமை பொருந்திய குவாலிய பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறன் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வெளியே வா என்று அழைப்பது போல் அமைய பெற்றது இப்பாசுரம். உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளாசி கிட்டட்டும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.